எப்படின்னா சொல்லிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? ஒரு 50 பேர் உட்காந்து நடந்துடும். அது எப்படி நேரம் போகணும்? நல்லா இருந்த பத்தி பேசுறீங்க. நல்லா இருந்தா யாருடையா வரீங்க? நான் கேட்கறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு. நான் கேட்கறது ஒண்ணு, அவங்க சொல்றது ஒண்ணு. அவங்க வந்து மாதிரி போட்டாங்க. என்ன பண்றது? எனக்கு 1.5 மாசமா மோஷன் 1 வருஷமா இருக்கு. மோஷனே போக முடியறது இல்ல. ரொம்ப ஹார்டா இருக்கு. சுத்தமா என்னால 1.5 வருஷமா அனுபவிக்க முடியல. அப்புறம் ஒரு பிரைவேட் டாக்டர் கூட்டின்னு போனா அவன் மூச்சுத்தராதுன்னு சொல்லி அட்மிட் பண்ணி 2 மாசமா படுத்து படிக்கவே ஆகல. அப்புறம் ஒரு நர்ஸை வீட்டுல போயிட்டு ட்ரீட்மெண்ட் படிச்சு கொஞ்சமா அந்த நர்ஸ் எனக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வச்சுது. 1.5 மாசம் நர்ஸ் இருந்து கூட அப்புறம் அனுப்பிச்சுட்டாங்க நர்ஸை. மெதுவா இந்த காலு வலி இல்லாம இருந்துச்சு. இதை வச்சுட்டு பேசி பேசி நடந்து பத்திரமா பாத்ரூமுக்கு போவேன். அப்படி போய் திடீர்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு மறுபடியும் காது இந்த காது வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இதையும் 2மே வச்சு நடக்க முடியல. அப்பதான் பாப்பாக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி 1.5 மாசம் படுத்து படிக்க அது ரொம்ப. அப்பவும் இந்த மோஷன் ப்ராப்ளம் எனக்கு போகவே இல்லை. அது மெயின் பிரச்சனை இதுதான். காலையில எழுந்த மோஷனே போக முடியறது இல்லை. ஆனா ரொம்ப நேரம் மோஷன் போறேன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்ல. டாக்டர் கிட்ட பாத்தீங்களா கேக்குறாரு. அவன் அதை பார்க்கவே இல்ல. அதுக்கு வயதான் மூச்சு திணறல்னு சொல்லி அட்மிட் பண்ணி. என்ன பிரச்சனை? எனக்கு மெயின் பிரச்சனை இந்த மோஷன் நல்லபடியா நார்மலா போனோம். 2 காலம் எனக்கு நடக்க வைக்கணும். என்னோட வேலையை நானே செய்யற மாதிரி காலம் நடக்க வச்சு. நல்லது சொல்றேன், நல்லா கேட்டுங்க. பாதி வலி குறையும். நான் குறைக்கணும்னு சொல்ல, பாதி வலி குறைச்சு தருவேன். பாதி வலி இருக்கு. நீங்க நானு கடுகெண்ணெய், பூண்டு, மஞ்சத்தூள், பச்சை கருப்பம் போட்டு காய்ச்சி நாளைக்கு எப்படி உருவுற மாதிரி உருவிட்டு தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒத்தனை கொடுத்தா படிப்படியாக குறையும். இல்லைன்னா குறையவே குறையாது. நான் எப்படி சொல்லி வரேன் விட்டேன். நான் இப்ப வழியை குறைச்சு கொடுப்பேன். எல்லாத்துக்கும் குறைச்சா வருவேன். எப்படி அவங்க குறைக்காம இல்லை. அது மாதிரி நீங்க வீட்டுல பண்ணணும். இல்லைன்னா தீவிர என்கிட்ட வரணும். அதையும் சொல்லி வர்றேன். மோசம் டாக்டர் நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டா மோசம் போகுது. சாப்பிட்டா தானே மோசம் போக முடியும். கொஞ்சம் காரம் அவருக்கு சேர்ந்து சரியாது. சாப்பிட வச்சுட்டேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடறேன். ஆனாலும் இந்த மோஷன் எனக்கு போகவே இல்லை. 1/2 மணி நேரம் நடக்கிறது கூட மெதுவா பேசி பேசி நடக்காது. மோஷன் ப்ராப்ளம் தான் எனக்கு மெயின் பிரச்சனையே ஐயா. அதுதான் எனக்கு நார்மலா ஒரு வேளை போனா ஐயோ இது எனக்கு இப்பதான் முட்டு வலி இருக்குது ஐயா. முட்டு வலியில இது பண்ணி ரொம்ப முட்டு வலி எப்படியோ திடீர்னு என்ன எடுத்துட்டாரு. முட்டு வலி எனக்கு ரொம்ப நாளா நான் 62 வயசுல இருந்து 62 வயசுல இருந்துட்டேன். ஆனா படிப்படியா அந்த 62 அதான் என்ன பாருங்க, கிட்டத்தட்ட இப்பதான் 18-19 வருஷம் இருக்கும். ஆனா நடுவுல நான் பாபா டிவோட்டியா இருந்தாரு. அவங்க எல்லாம் தாங்கிக்கிட்டாரு. நான் நம்ம ஐயா கோயிலுக்கு போவேன். அங்கதான் என் வீடு கேட்டேனுங்கல்ல.
ஆனா இப்ப அந்த வீடெல்லாம் என்னால பார்க்க வேண்டும். அதனாலே போய் நான் ஒண்ணு வீட்டுல அடைக்கலாம். அதே மாதிரி சொல்றேன், உங்களால ஒண்ணு தர்மத்தை கொடுங்க, நானே கேட்க மாட்டேன். கேட்டா 2000, 1000, 3000, 5000, 10,000 கேட்க மாட்டேன். நீங்களே மனசார தர்மத்தை கொடுங்க. அப்பதான் தர்மம் குறையும், தர்மம் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நான் அதை செய்யறேன். அல்லாஹ்வுக்கு சொல்றோம், அல்லாஹ்வுக்கு. நான் ஏற்கனவே மக்களுக்கு மக்கள் கவனம் போல அந்த தர்மம் நிரந்தரமான இடம் வாங்கி கொடுத்து நல்லபடியா நானும் அங்க வரணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். நான் இருக்கிற வாடகை வீடு தான், அன்னைக்கு நீங்க வாடகை வீடு தான். ஆனா நீங்க மக்களுக்கு சாப்பாடு இருக்கிறாங்க வந்து நான் கண்டிப்பா செய்வேன். ஐயா சொன்னதை செய்வேன். நான் கஷ்டப்பட்ட சொத்தெல்லாம் இந்த ஆஸ்பத்திரியில பிடிக்கிட்டாங்க. அதனால நான் செய்வேன். ஊட்டில போரூர் ஐயா கோயில் ஊட்டி சேனல்ல போட்டாலும் என் வீடியோ ஃபுல்லா வரும். அதே மாதிரி ஊட்டி சேனல்ல வந்து போரூர் ஐயா கோயில் கூகுள்ல போட்டாலே அட்ரஸ் வந்துடும். கண்ணு போயாச்சுன்னு போயிட்டுன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். 2வது கண்ணும் இப்ப அதே பிரச்சனை பண்றது. நான் செய்யறேன் ஐயா. நீங்க அதுக்கு எனக்கு நான் பாப்பா கிட்ட சொல்லி எத்தனை சேர் வேணும், ஃபோல்டிங் இதே மாதிரி ஃபோல்டிங் சேர் தான் உட்கார வைக்க முடியும் இல்லையா? சாதாரண சேரை கொண்டு வர முடியுமா? இடம் பத்தாது இல்லையா? அதனால இதே மாதிரி ஃபோல்டிங். அதாவது 2006 இருக்கிறேன். இப்ப எனக்கு காலி பண்ண சொல்றாங்க. இல்லை, நான் ஃபோல்டிங் சேரை அரேஞ்சு தரேன். ஒரு எத்தனை சேர் போடணும்னு சொல்லுங்கம்மா. நான் ஏற்பாடு பண்ணுவேன். ரொம்ப சூடு கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் லைட் ஆகுது, ஒன்றாகாது. அப்படி வச்சு சொல்லிட்டேன். மோஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணிடுவோம். அதுதான் மெயின். எல்லாத்துக்கும் சீக்கிரம் எனக்கு பகவான மோட்சத்தை கொடுக்க சொல்லுங்க. எனக்கு கஷ்டப்பட முடியல. 82 வயசு என்னால முடியல. குழந்தை கண்ணை குணப்படுத்தி கொடுத்து அதுக்கு 2 பிள்ளைங்க. பிரீத்தி என் பேத்தி தான். மூத்த பேத்தி வந்து போனாங்க. அவதான் மூத்த பேத்தி. எனக்கு நல்ல நடைமுறை இந்த குழந்தை. அன்னைக்கு ஒரு சரி பண்ணி கொடுத்த பேட்டி கொடுத்தாங்க, மறுபடியும் வீட்டுல செய்ய மாட்டேங்குது. அம்மா எண்ணெய் தடவி விட்ட உடனே ஆட்டோல வந்து வீட்டுல இறங்கும் போது அவளே இறங்கிட்டு நடந்துட்டு அம்மான்னு சொன்னா. அப்புறம் இப்ப தினமும் போன் பண்ணி கேட்பேன், நல்லா நடக்கிறாமா. அதனால சரி, ரொம்ப சந்தோஷம். நான் அங்க ஐயா கோவில் அவர் வருவாரு எங்க பிளாட்டுக்கு. அப்ப என்ன பார்த்து அவர் பேர் தெரியாது எனக்கு. நான் 24 வருஷமா அங்கதான் இருந்தேன். இப்பதான் வீடெல்லாம் அங்க விட்டுட்டு தனியா ரவியா அவர் பேர் தெரியாது எனக்கு. நெசபாக்கமா நெசபாக்கல நம்ம கண்ணியர்த்தது. எங்க வீட்டு 4வது வீடு தான் அவர் வீடு. ஒரு வருஷம் இருந்தேன் அவரை பார்க்க போய். எனக்கு என்னம்மா குணமாயிட்டியா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு குணமானது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அன்னில இருந்து நான் தவறாமா ஐயா கோயிலுக்கு போவேன். அவர் கேட்டாரு, சரி பண்ணி கொடுத்தாங்களா? சரி பண்ணாரா? இப்ப பாருங்க, எந்திரிங்க. இப்ப பாருங்க, தனி தனியா குடிக்க தனி பொறுமை எந்திரிங்க, பொறுமை எந்திரிங்க, 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 பொறுமை எந்திரிங்க, தைரியம் எந்திரிங்க, எந்திரிங்க, மனசு தைரியம் வைங்க, பயப்பிங்க. எந்திரிங்க, கை விடுங்க, திரும்புங்க, இப்படியே திரும்புங்க. அப்புறம் கும்பலாம் வாங்க, நீங்க வாங்க, அப்படி வாங்க, அப்புறமா கும்பல எங்கேயும் போகல.
வாங்க நடந்து வாங்க நடந்து வாங்க கை விடுங்க நடந்து வாங்க நடந்து வாங்க அப்படியே அப்படி நடந்து வாங்க என்னவா என்ன எப்படி என்ன வேலை பண்ணியா வாங்க நடந்து வாங்க அப்ப எத்தனை நிமிஷம் இருந்தீங்க இப்ப பாருங்க நடந்து வாங்க வாங்க நடந்து வாங்க நடந்து போங்க ஏமா எப்படி இருக்குமா பேச மழை நடக்க முடியும் மூணு புடிச்சு எப்படி இருக்கணும் பாத்தியா அப்புறம் கூட உட்காந்து போறேன் புருஷன் 40 வருஷம் இருக்கு பாரு 30 20 வருஷம் 25 வருஷம் வழி ஒரு சில செகண்ட் நடந்துச்சு என் வாழ்க்கையில எவ்வளவோ நடந்து போச்சு எல்லாமே நீ கிட்ட போனீங்க ரேடியேஷன் வச்சு இரவு ரேடியேஷன் நாம தண்ணி கலை கலை குடிங்க அதில் ஒரு பக்கம் அந்த ஆப்ரேஷன் பண்ண ரேடியம் வச்சு இதுவாயிடுச்சு அதை 8 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த பஸ்ல அதான் கேட்டேன் எவ்வளவு மாதிரி வருது அதான் கேட்டேன் ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிட்டு போவேன் சங்கர் நகராஜால அப்புறம் அன்னைக்கு வரும்போது பஸ்ல கால் வைக்கும்போது பஸ் எடுத்துட்டாங்க இப்படி குப்பரை விழுந்து வரேன் இந்த 2 காலும் மடங்கிடுது நான் டாக்டர் கிட்ட போனா திட்டுவாங்க இவங்க வேலைக்கு போக வேண்டாம் நீ ஃப்ரீ சர்வீஸ் தானம்மா பண்ற கார் அனுப்பிடுவாங்க அப்படி இருந்ததுன்னா நான் டாக்டர் கிட்ட போகல அன்னைக்கு ஆரம்பிச்சது முட்டு வலி மறுபடியும் ஆனால் திடீர்னு 8 வருஷமா முட்டு வலி குறைஞ்சது கால் பிரச்சனை இந்த மாதிரி மோஷன் பிரச்சனை 1.5 வருஷமா இருந்தது நான் யார்ட்டையும் சொல்லாத இருந்தேன் இப்போ திடீர்னு ரொம்ப மோசமாக இருந்தா சொன்ன ஆஸ்பத்திரியா படுக்க வச்சு சித்திரவதை பண்ணி அனுப்பிச்சாங்க 2 மாசம் பெட்ல போடாது அதனால நர்ஸ் வச்சு பார்த்துட்டு அவ ஏபியில உட்கார வச்சுட்டு போயிட்டா பாப்போம் சின்ன பொண்ணு அதுக்கு மேல அவளால என்ன பண்ண முடியும் சரி நான் மெதுவா நடந்துருந்தா திடீர்னு 4 நாளைக்கு முன்னாடி நடக்கவே எழுந்திருக்கவே முடியாது இந்த பிள்ளையார் தான் எல்லாமே கையை பிடிச்சி கூட்டின்னு போய் உட்கார வைக்கிறதுல இருந்து ஒரு நாளைக்கு பாவம் எத்தனை வாட்டி எனக்கு நானே இப்போ சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் கூடவே வந்து கைடு எனக்கு அவரு முருகரு ஐயப்பா 3 பேர் தான் 3 பேரும் காப்பாற்றி இருக்காங்க இந்த மோஷனை நிறுத்தினாலே என் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி எந்திரிமா திரும்புங்க ஐயா அவங்க ஒண்ணுமே போடலப்பா உள்ள வச்சுதான் பண்ணு சரி வேண்டாம் சொல்ல பாட்டு நல்லா சொல்லவே மாட்டேங்க வாங்கி தந்தே அவங்களுக்கு என்ன நம்பிக்கை வரல ஐயா பாப்பா 3 பேர் குடிச்சிருந்தீங்களே வெப்ல நாம தெரியாம பாத்துக்கங்க வாயை தந்து எல்லாரும் சொல்லுங்களேம்மா தட்டியாச்சு
சொல்லுங்கம்மா. தட்டியாச்சு. எனக்காக கை வாய் தட்டியாச்சு. எங்க ஐயாவை எல்லாரும் கூப்பிடுங்க. எங்க ஐயாவை கூப்பிடுங்க. ஐயாவை கூப்பிடுங்க. ஐயா அங்க எவ்வளவு அடிக்குது பாருங்க. ஐயா நான் நம்பிக்கை வச்சுட்டு வந்துட்டேன். என் குழந்தைய குணப்படுத்தி கொடுத்துடுவேன். சரி வாமா. உட்காருங்க. ஐயா கோவிலோட நம்பிக்கை என்னை இங்க வர வச்சு என் பேத்தியை குணமாக்கி அனுப்பிச்சாரு. அவளும் அதை நான் என் பெரிய பொண்ணு 2வது பொண்ணையை கூட்டின்னு வந்திருக்கேன். கண்ணு தெரியல, அவள் கண்ணையா போச்சு வரணுன்னு நான் நம்பி வச்சிருக்கேன். அதனால எனக்கு ஐயா மேலேயும் ஐயா கோவில் மேலேயும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நல்லபடியா நடப்பேன் நம்பிக்கையும் எனக்கு. நீங்க என்ன பிரச்சனையோட வந்தீங்க? அதான் எனக்கு காலு நடக்க முடியாம போயிட்டு திடீர்னு மோஷன் பிரச்சனை எனக்கு மெயினா, அதுக்காக தான் வந்தேன். அப்படியே இந்த 2 காலும் நடக்க 2 காலும் நடக்க முடியாம போயிட்டு அது நடக்க வைக்கவும் ஐயா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சரியாயிருச்சுங்களா உங்களுக்கு? சரியாயிடுன்னு நம்பிக்கை தான். நடந்துடுவேன். இந்த மோஷன் பிரச்சனையா தீர்த்து வச்சுட்டு வரேன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. நான் கண்டிப்பா நடப்பேன். அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே நான் வந்திருக்கேன். இந்த மோஷன் பிரச்சனையும் தீர்த்துடுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மற்றபடி எனக்கு வேற எந்த கோரிக்கையும் இல்லை. முன்னாடி ஹாஸ்பிட்டல் ஏதாவது போயிருக்கீங்களா இந்த பிரச்சனைக்காக? ஹாஸ்பிட்டல் ஏதாவது போயிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல்ல தான் மோஷன் பிரச்சனைக்கு தான் நான் டெஸ்ட்டுக்கு போனோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா மூச்சு கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. 8 நாள் ஐசியூல வச்சாங்க. 3 ஸ்கேன் எடுத்தாங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. என்னால் அங்கே இருக்க முடியல. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னேன். அந்த டாக்டர் வந்து இந்த ஆஸ்பத்திரியில் என்ன ட்ரீட்மெண்ட் நடக்கிறதோ அதே போல நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் சொன்னாரு. அதே போல எங்க மாப்பிள்ளை வந்து வீட்டில் நர்ஸை அட்மிட் பண்ணி கூட்டின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோமோ அந்த மாதிரி கட்டுது பெட்டு இது எல்லாமே வர வச்சாரு. வர வச்சு வீட்லேயே ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் 1.5 மாதம் ஆனோட நர்ஸ் நிறுத்திட்டாங்க. நானே எழுந்து நடமாட ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் இப்போ திடீர்னு என்னன்னா இந்த மாதிரி மறுபடியும் நடக்க முடியாம சுத்தமாக நடக்க முடியாம போயிட்டு மோஷன் பிரச்சனை என்ன இன்னும் விடவே மாட்டேங்க. அதுதான் மெயின் ப்ராப்ளம். கைவலி போச்சான்னு பாருமா. கால்வலி போச்சா பாருங்க. கால்வலி போயிட்டு என்ன பண்ண கால்வலி எத்தனை வருஷம் இருந்ததுன்றாரு. அதுதான் கால்வலி பிறந்த அணில இருந்தே கால்வலி இருக்கு எனக்கு. ஆனா இந்த முட்டு ப்ராப்ளம் தான் திடீர்னு 62 வயசுல வந்தது.